ஒரு சைடு ஷாப்பில் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி வாங்கியிருந்தாரு. நம்மளுக்கு 2 வாக்மேன் கிடச்சிது. 2மே வந்து ஒன்று பரவாயில்லையே, ரொம்ப மாதம் கழித்து திரும்ப மினி டிஸ்க் பார்க்குறோமேன்ட்டு இத்தனை டிஸ்க் நம்மளுக்கு கிடச்சிது. இதெல்லாம் வந்து ஹாலில் போட்டு உட்காந்தா சும்மா ராஜா மாதிரி இல்லை. ஸோ இது ஒன்று மட்டும்தான் ஒர்க்கிங் இருந்தது. எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், ஆன் ஆச்சு, சவுண்டும் வந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கிறிஸ்மஸ் லீவுக்கு அப்புறம் எல்லா கடைகளும் ஓப்பன் பண்ணாங்க. ஒரு சில கடைகள் மட்டும்தான் ஓப்பன் பண்ணல. ஸோ வாங்க என்னெல்லாம் இன்றைக்கி சந்தையில் ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்றதை வீடியோவில் போய் பார்க்கலாம். வித்தியாசமான ஷேப்பில் சைஸில் ஒரு ட்ரக்கு. இதோட ஷாக் அப்சர்வர் மட்டும் பாருங்களேன். ஒரு ரியல் இது மாதிரி இருக்குது, எஸ்யூவி மாதிரி இருக்குது. எவ்வளோ ஸ்மூத்தாக, எவ்வளோ ஹைட்டாக. இதுவும் இன்றைக்கி சேலுக்கு இருந்தது. பக்கத்திலே இந்த கார்லாம் கூட இருந்தது, டாய்ஸ், சில்ட்ரன்ஸ் கார். அண்ட் நம்ம அடுத்து பார்த்தது வந்து இந்த கார் கேம்கார்டர்னு நினைக்கிறேன். இது வந்து பாக்ஸ் பீஸாகவே இருந்தது. ப்ரைஸ் வந்து 400 சொன்னார், அதுக்கப்புறம் 300னா ஓகேன்னாரு. பாக்ஸ் பீஸாக இருந்தாலும் உள்ளே இருந்தது வந்து கொஞ்சம் பழைசான மாதிரி தான் இருந்தது. அநேகமாக ரொம்ப நாள் ஸ்டாக் இருந்து அது இப்போ வந்து சந்தைக்கு வந்திருக்கு. எல்லா ரப்பர் ஐட்டமும் பாருங்கள், இதாக இருக்குது, ஒன் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதான் இதோட கண்டிஷன். 300 ஒர்த்து தான், பட் ஆன் ஆகுமான்றது ரொம்ப டவுட்டு தான். அப்படி இருந்தது கண்டிஷன். 2 யூனிட் வச்சுருந்தாங்க இதுலேயே. 2 வித்தியாசமான பேக்கேஜிங்கில் தான் இருந்தது. அப்புறம் இந்த மோட்டார் பார்க்க முடிஞ்சுது. இது என்ன மோட்டர்னு தெரியல, ஸ்டெப்பர் மோட்டரா இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் டைப்பான்னு தெரியல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த மோட்டார்ஸ். நிறைய வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் கேட்கல, பட் நிறைய வச்சுருந்தாங்க இது. அப்புறம் நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த பெட் டேப் வாங்கியிருந்தார். தெரிஞ்ச நண்பர் தான். அவர் வந்து ஒரு சைடு ஷாப்பில் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி வாங்கியிருந்தார். சரி வாங்க காட்டுங்க பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன். நான் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். பண்ணால் இது வந்து சூப்பர் செட், இது பெட் டைப்பு. அண்ட் இங்கே பாருங்கள், எல்லாம் ஏகப்பட்ட மிக்ஸி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். அண்ட் இங்கே வந்து ஒரு பூம் பாக்ஸ் தெரிஞ்சுது நம்ம கண்ணுக்கு. இது கேசட் அண்ட் சிடி போடுற மாதிரி டைப் தான். ஸோ இதை கண்டிஷன் நீங்களே பாருங்கள். இது எனக்கு தெரிஞ்ச நல்ல கண்டிஷன் தான். இது ஆண்டனா, பேட்ரி டோர் எல்லாமே வந்து இருந்தது, பவர் கார்டு முத கொண்டு. அண்ட் பக்கத்துலேயே ஐபேடு 2-3 வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் ஐ திங்க் 2000 1500 ரேஞ்சில் இருந்தது. அங்கேயே ஃபயர் ஸ்டிக்கும் வச்சுருந்தாங்க. இது 1500 எதை சொன்னார். 2 ரிமோட்டு, ஒரு ஃபயர் ஸ்டிக்கு. பரவாயில்ல தான். கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் அமேசானோட ஐ திங்க் ஃபயர் பேடுன்னு நினைக்கிறேன், அதுவும் ஒன்று இருந்தது. இது வந்து VGA to HDMI கன்வெர்ட்டர். நம்ம லேப்டாப் பழைய அவுட்புட் இருக்க இதை வந்து நம்ம HDMIக்கு இந்த டிவைஸ் வச்சு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இந்த அமேசானோட ஃபயர் பேடுன்னு நினைக்கிறேன். இங்க் டெக்னாலஜி உள்ளது. ஸோ இது நம்ம நார்மல் LED LCD ஸ்க்ரீன் மாதிரி இருக்காது, இது இங்க்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் இது கீபேடே கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது இதோட கீபேட். ஸோ அப்புறம் இன்னொரு ஷாப்பில் வந்துட்டு நம்மளுக்கு 2 வாக்மேன் கிடச்சிது. 2மே வந்து ஒன்று 500 சொன்னார். ₹1 கூட கம்மி பண்ண மாட்டேன், வேணும்னா வாங்குங்க, இல்லாட்டி அடுத்த ஆளு கூட விடுங்கன்ட்டார். சரி, நான் 2மே செக் பண்ணி பார்த்தேன். உள்ள மோட்டர் சவுண்டு மட்டும் கேட்டுது, ரன்னிங்கில் இல்லை. சரி, இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வாக்மேன் வேணும்னு கேட்குறனால இது வந்து 2ம் வாங்கினேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து ஒருத்தர் என்கிட்ட வந்து வாங்கிட்டார். அதே ப்ரைஸ்க்கே வாங்கிட்டார். சரி, அதனால் கொடுத்துட்டேன். இப்போ ஒன்று தான் கையில் இருக்குது. அண்ட் MI பாக்ஸ் ஒன்று இருந்தது, அது 1500 சொன்னார். அண்ட் தூரத்தில் பார்க்கலாம், ரவுட்டர் இருக்குது ஆப்பிளோடது, எக்ஸ்ட்ரீமு. பட் அது ஹார்ட் டிஸ்க் இல்லாததுன்னு நினைக்கிறேன். ஸோ வேஸ்ட் அது வாங்குறது. அண்ட் அதே கடையில் வந்துட்டு இந்த காஸ்மாஸ் ஸ்டீரியோ பிளேயர் இருந்தது. இது ஐ திங்க் 1500 ஏதோ சொன்னார்னு நினைக்கிறேன். 1500 2500 ஏதோ சொன்னார். அண்ட் ஒரு சோனியோட சப்வூஃபர் இருந்தது, ஆக்டிவ் சப்வூஃபர்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல அந்த காலத்து செட். இது விண்டேஜ் ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர், வுடன் ஃபினிஷ் மாதிரி இருக்கும்.
ஸோ பக்கத்தில் ஒரு ஷாப்பில் வந்துட்டு இந்த யூனிட் ஒன்று பார்த்தேன். டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. நிறைய HDMI போர்ட் இருந்தது. ஐ திங்க் ஏதோ எக்ஸ்டெண்டர்னு நினைக்கிறேன். சாம்சங் டிவியோட எக்ஸ்டெண்டரோ இல்லை ஹோம் தேட்டரோட எக்ஸ்டெண்டரோ நினைக்கிறேன். ஸோ கீழே கீபேட் ஒன்று இருந்தது. அண்ட் இங்கே வந்து நம்ம அந்த ஸ்லைட் ப்ரொஜெக்டர் முன்னாடி காமிச்சிருப்போம். அங்கே வந்து ஒரு VCR பார்க்க முடிஞ்சுது. அந்த புஷ் ஸ்பீக்கர் இன்னும் இருக்குது. போன வாரம் பார்த்தோம், இந்த வாரமும் இருக்குது. அண்ட் ஒரு ரீல் டு ரீல் காம்பேக்ட் ஒன்று கிடச்சிது டேப் ரிகார்டர் சைஸில். பட் இது ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தி சொன்னார். இதை நான் செக் பண்ணி பார்த்தேன். நான் இங்கே பார்த்து உங்களுக்கே காட்டுறேன். இது யூஸ்வலாக இந்த ரீல் டு ரீல் வாங்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக அந்த கேப்பு முதல்ல ஓப்பன் பண்ணுங்கள். ஹெட்டுக்கு ஒரு கேப் வரும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஹெட் அலைன்மெண்ட் தெரியும். அதில் மெயினாக வந்து அந்த பிஞ்ச் ரோலர் இருக்கும் பாருங்கள். அது வந்து ப்ளே மோடில் போட்டிங்கன்னா அந்த பிஞ்ச் ரோலர் வெளியே தெரியும். இந்த பிஞ்ச் ரோலரோட கண்டிஷன் பாருங்கள், அப்படியே டென்ட் ஆகி ஒரு இது கட்டான மாதிரி கிராக் விழுந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக பிஞ்ச் ரோலர் மாற்றி ஆகணும். ஸோ இதில் வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அப்படியே வந்து நம்ம ஒர்க் பண்ண வைக்க முடியாது. நிறைய வேலை இருக்குது இதில். ஸோ 1000க்கு ஒர்த்தான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச ஒர்த் இல்லை. ஏன்னா இது நல்ல ஒர்க்கிங்லேயே வந்து 2.5 3 கூட கிடைக்குது இந்த சைஸ் ரீல் டு ரீல். பட் என்ன ரீல் இருக்குது, ரீல் வேணால் ரீயூஸ் பண்ணிக்கலாம். மற்ற செட்டை வந்து ரெடி பண்ணுறது செலவு ஜாஸ்தி ஆகும். அந்த கண்டிஷனை பாருங்கள் நீங்களே. பட் இதெல்லாம் வந்து கலெக்டபிள் ஐட்டம். சத்தியமாக யாராவது பார்த்தாங்கன்னா இதை வாங்குவாங்க. மேபி பார்கெயின் பண்ணி ஒரு 800க்கு வாங்கலாம். அதே மாதிரி HMVயோட ரெக்கார்டு பிளேயர் இருந்தது இதில். ஆனால் கேட்ரேஜ் இல்லை. இது 1500 சொன்னார். பட் பார்கெயின் பண்ணால் கண்டிப்பாக 1000 கீழே கூட கொடுப்பாரு. பட் இதுதான் கண்டிஷன். நம்ம எடுத்து ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அங்கேயே வந்து கேசட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. ஸோ நண்பர்கள் நிறைய பேர் கேசட்ஸ் கேட்குறீங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த சாமி பாட்டு, பேர் தெரியாத படங்கள் பாட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஓகே, இதை நம்ம பாட்டு சின்ன வயசில் கேட்டிருப்போம். பட் மற்ற டைட்டில்லாம் வந்து பொறுமையாக உட்காந்து தேடணுங்க. நம்மளுக்கு டைம் அவசரத்தில் பண்ணுறதுனால இது வந்து அவ்வளோ இது கிடைக்கல. அண்ட் இது பார்த்தீங்களா, பேட்டா கேம் VCR மாதிரியே இருக்கும். ஆனால் இது VCR கிடையாது. இந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் ஹெட் அந்த ஃபில்ம் போகிற மெக்கானிசமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசந்துருவீங்க. இது சோனியோட ப்ரொப்ரைட்ரி டெக்னாலஜி இந்த பேட்டா கேம்ன்றது. அந்த ஹெட்டோட சைஸை பாருங்கள். VCRல வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அண்ட் VCRல ஃபுல்லாக சுற்றாது. இதில் வந்து ஃபில்ம் வந்து அந்த ஹெட்டை ஃபுல்லாக சுற்றும். இதோட ப்ரைஸ் 5000 சொன்னார். கலெக்டபிள் தான், பட் 5000 ஜாஸ்தி இது. பட் ஸ்டில் இதை கலெக்ட் பண்ணுறவங்களும் ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இது செட் ஆகும். அண்ட் பக்கத்துலேயே வந்து இந்த சோனி மினி ஹைஃபை இருந்தது. இது வந்து கேசட் கிடையாது, வெறும் CD, ப்ளூடூத், USB அந்த மாதிரி டைப். இது நம்ம முன்னாடி வாங்கினது வந்து கேசட் பிளேயரோடு இருந்தது. இது வந்து நார்மல் இது தான், வித் ஸ்பீக்கர்ஸோடய வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் கேட்க முடியல, அங்கே ஓனரை காணும். அண்ட் இந்த ஒரு ரேடியோ பார்த்தேங்க. இது ஐ திங்க் ஃபிலிப்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஃபிலிப்ஸ் தான். லெதர் பவுச்சே நல்லா இருந்தது. எனக்கு சந்தையில் வந்து ஃபஸ்ட் டைமாக பவுச்சு நல்லா உள்ள ஒரு ரேடியோ இதுவாக தான் இருக்கும். கண்டிஷன் ஓகே தான். உள்ளான ஃபுல்லாக தூசியாக இருந்தது. அந்த டியூனிங் நாப் திருகிறேன் பாருங்கள், உள்ளே தூசியோடு சேர்த்துட்டு அந்த நீடில் போயிட்டுருக்கோம். ஸோ உள்ளே முதற்கொண்டு நிறைய தூசி அழுக்கு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணால் மேபி ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபால்ட்டு மேஜராக வராது. இது வந்து நம்ம எடுத்து கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். பட் FM கிடையாது, வெறும் AM, மீடியம் வேவும் ஷார்ட் வேவ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் கிடச்சிது. இங்கே PS3 அண்ட் Xbox வச்சுருந்தாங்க. இப்படியே கண்ணு தேடிட்டு இருக்கும்போது தூரத்தில் பார்த்தா மினி டிஸ்க் இருந்தது. பரவாயில்லையே, ரொம்ப மாதம் கழித்து திரும்ப மினி டிஸ்க் பார்க்குறோமேன்ட்டு இத்தனை டிஸ்க் நம்மளுக்கு கிடச்சிது, 5 டிஸ்க்கு. இதில் வந்து நண்பர் ஒருத்தர் அவர் வேணும்னு கேட்டு 1 வாங்கிட்டார். நம்மக்கிட்ட வந்து இப்போ 4 இருக்குது. 4 வந்து கலெக்டபிளுக்கு வச்சுருக்கேன் நான். இது வந்து ஃப்யூச்சரில் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது தேவைன்னா பாட்டு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஐடியாவில் வாங்கியிருக்கேன் நான். ஸோ இப்போதைக்கு சேல் இருக்காது, பாட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் கொடுப்பேன் நான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் ஒன்று வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 4000 சொன்னாங்க. நல்லா இருந்தது கண்டிஷன். பாக்ஸ் பீஸ் தான், யூஸ்டு தான், பாக்ஸ் இதாகவே வச்சுருந்தாங்க.
அங்கேயே வந்து ஒரு டிவி, சோனி டிவி ஒன்று இருந்தது, எல்இடி டிவி. ஸோ இந்த ஷாப்பில் பாருங்கள், கேம் சிடிஸ் எல்லாம் இருக்குது, பிஎஸ் கன்சோல் எல்லாமே இருக்குது. அப்படியே பாருங்கள், உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம் இருக்குன்னா கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேட்டு வந்து 20 ருபீஸ்க்கு தராரு. இந்த நம்பருக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள், அவர்கிட்ட 1000 பீசஸ் இருக்கா. ஒரு ஒன்றும் வந்து 20 ருபீஸ் தான். வெளியே வந்து 80லேருந்து 100 ருபீஸ் சொல்கிறாங்க. இவர்கிட்ட வந்து இந்த ஷேப்லேயும் இருக்குது, ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குது. ஸோ 20 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1000 பீசஸ் இருக்குது, 2000 ஸ்கொயர் வந்து 2000 பீசஸ் இருக்குன்னாரு. ஸோ செக் பண்ணி பார்த்து வேணும்னா கால் பண்ணி வாங்கிக்கோங்க. சீப்பாக இருந்ததுன்னு வாங்கிக்கோங்க, நம்மளுக்கு அதில் ஐடியா இல்லை. அண்ட் அங்கேயே வந்து இந்த ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ப்ரைஸ் கேட்க முடியல. அண்ட் இங்கே பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு கேமரா ஒன்று. இது எங்கே வரும்னு கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள், எங்கே யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேமராஸ். அண்ட் இந்த கிளாக் பாருங்களேன், அந்த மேலே உள்ளது வந்து கீ கொடுக்குற இது ஒரு விண்டேஜ் டைப்பில் இல்லை, அந்த மேலே உள்ள நாப் பாருங்களேன். இது நம்ம பழைய கிளாக்லலாம் இந்த மாதிரி ஒரு கீ டைப் பார்த்துருப்போம். அது வந்து மாடர்ன் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. மினி டிவி ஒன்று இருந்தது. சரி எப்படிடா நல்லா இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா ஃப்ரண்ட்டு தனியாக அப்படியே கையோடு வருது. எப்படியும் உள்ளே விளாண்டுருப்பாங்க. ஸோ நம்ம எடுத்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் இது. இந்த சோஃபா செட்டை பாருங்கள் மக்களே, சும்மா சூப்பராக இருந்தது. அப்படியே இதெல்லாம் வந்து ஹாலில் போட்டு உட்காந்தா சும்மா ராஜா மாதிரி இல்லை. 35,000 ப்ரைஸ் கேட்டால். இது ப்ளஸ் ஐ திங்க் 2 or 3 சைடு சோஃபாஸும் வரும். அப்புறம் இந்த கேசட்ஸ் பிளேயர், கேசட் டெக் வந்து இன்றைக்கி பார்க்க முடியுது. இது வந்து பார்த்திங்கன்னா 2-in-1 டைப் விஹெச்எஸ், விசிஆர். அண்ட் இது வந்து கேசட் டெக்கு. எல்லாம் வந்து மெக்கானிக்ஸ் எடுத்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். மெக்கானிக் வந்து பார்த்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் விண்டேஜ் மாடல்ஸு. ரெடி பண்ணால் இதெல்லாம் நல்ல ஒர்த்தான ஒரு யூனிட்டு. அந்த விசிஆர்னு பார்த்தீங்கன்னா அதுவும் விசிஆர் டிவிடி காம்போ. அது மேக்னோவாக்ஸோடது, ஃபாரின் செட்டு. ஸோ 110 வோல்ட்டில் தான் அது ரன் ஆகும். பட் அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஐ திங்க் இது சப்போர்ட் பண்ணுவான்னு தெரியல. டிவிடி நம்ம விசிஆரில் விஹெச்எஸ்லேருந்து டிவிடி கூட கால் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 2-in-1 பாருங்கள், இது வந்து 1200 சொன்னார். இது ஸ்பீக்கர் வந்து 4 ஸ்பீக்கர் சிஸ்டம், மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்குது. பார்த்தீங்களா, கண்டிஷன் நல்லா இருந்தது. உள்ளே வந்து அந்த லெவல், பீக் லெவல் இண்டிகேட்டர் வரும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் ஃபில்ம் சுற்றி இருக்கிறது தெரியுது பார்த்தீங்களா. ஸோ கேசட்டு ஏதோ ஜாம் ஆகிருக்கு, அப்படியே எடுத்திருக்காங்க. ஸோ மேபி லாஸ்ட்டாக ரன் ஆகிருக்குன்றது தெரியுது. ஸோ மேபி ரன் ஆகலாம் இது. இப்போ கூட ரிஸ்க் எடுக்கணும், ஏன்னா அங்கே போட்டு செக் பண்ண முடியாது. நம்ம வந்து வாங்கிட்டு நம்ம தான் செக் பண்ணணும். அப்படி ஓடலைன்னா நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் செட்டு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இது வித்தியாசமாக ஒன்று பார்த்தேன். இது எதுக்குன்னு தெரியல. மேபி ஃபில்ம் கீழே வச்சுட்டு மேலே லென்ஸ் வழியாக பார்க்குறதுன்னு நினைக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது டைப் மைக்ரோஸ்கோப் இதான்ட்டு. ஸோ அங்கேயே வந்து ஒரு ரெட்ரோ கேம் இது பார்த்தேன் நான், வித் கேசட்ஸோடு இருந்தது. ஒரு கேசட்டும் 20 ரூபான்னாரு. மொத்தமாக எடுத்தால் 250 ருபீஸுன்ற மாதிரி சொன்னார். யூனிட்டும் கேட்ரிட்ஜும் சேர்த்து எடுத்தேன். பட் இது வந்து பிராண்டட் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு லோக்கல் இது தான். அண்டு டிவி பாருங்கள், 14 inch சாம்சங்கோடதுன்னு நினைக்கிறேன். லேப்டாப் வச்சுருந்தாங்க, சோனி லேப்டாப். ஸோ சாம்சங்கோட 14 inch டிவி இது, நல்ல சூப்பர் டிவி. அண்டு இந்த காம்பேக்ட் லேப்டாப் வந்து 2000 சொன்னாங்க.
இது என்ன ப்ராசஸர் வெர்ஷன் தெரியல. சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னாங்க. நம்ம அங்கேயே ஆன் பண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம், பார்கெயின் பண்ணி பார்க்கலாம். சுத்தமாக ஆன் ஆகலை அப்படின்னா நம்ம தான் ரிஸ்க்கு. அண்ட் இந்த கேபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான், ஆப்டிக் கேபிள். பட் இது வந்து இந்த ஈத்தர்நெட்டுக்கு போடுற கேபிள் இது. நம்ம இந்த வைஃபை எடுப்போம்ல வீட்டில், ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற கேபிள் இது. பட் 10 ருபீஸ் தான் இது எல்லாமே. அண்டு துணி காய போடுற கேபிளும் வச்சுருந்தாங்க, 50 ரூபா கேபிள். ஸோ இதை வாங்கி நம்ம அழகாக துணி காய போடலாம். அண்ட் இந்த கேசட் டெக் ஒன்று இருந்தது. இது வந்து ஒரு அசம்பிள்டு டைப்புக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். மெக்கானிசம் வந்து ஃபிலிப்ஸ் மெக்கானிசம் போட்டிருப்பாங்க. இது வந்து 300 ருபீஸ் தான் சொன்னார். இதில் வந்து நம்ம மேலே ஸ்பீக்கரை ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம அடிஷ்னலாக ஸ்பீக்கரை ஆட் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக ஸ்பீக்கர் வராது இதில். இது வந்து ஒரு பக்கா லோக்கல் செட்டு மாதிரி இருக்கும். பட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இது எடுத்து கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அகெயின் இன்றைக்கும் லக்கேஜ், சூட்கேஸ் இதெல்லாம் வந்து சேலுக்கு போட்டிருந்தாங்க. 100லேருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாம். ஸோ பிராண்டட்னு இருந்தது. எல்லாமே வந்து ரிஜெக்டட் பீசஸ் தான் மோஸ்ட்லி. ஸோ மைனர் இஷ்யூஸ் அங்கங்கே இருக்கும், சிலதில் மேஜர் இஷ்யூஸ் கூட இருக்கும். வாங்கும்போது நம்ம பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணும். 100-200னால ஓகே தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷெல் லக்கேஜ் தான். இது வந்து ஒரு சைடு டேமேஜ் ஆகிருக்கும். வித் ஸ்ட்ராலரோடு இருந்தது. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருக்கு. ஸோ அதனால் இது வந்து டேமேஜ்டு இதில் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அது இந்த மாதிரி நம்மளுக்கு சேலுக்கு வருது. பட் இதை நிறைய பேர் செக் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. சில லக்கேஜில் உள்ளுக்குள்ளேயே 2-3 லக்கேஜ் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இது சாம்சனைட் தான். ஸோ இது ஸ்டார்டிங்கில் ரயில்வே கேட்டு தாண்டினோடனே வரும். இது செக் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா வாங்கி பாருங்கள். அண்ட் பக்கத்தில் இன்னொரு கடையில் வந்து நம்மளுக்கு ஃபிலிப்ஸ் வாக்மேன் ஒன்று கிடச்சிது. இது பேட்டரி போட்டு பார்த்தா ரன் ஆச்சு. சரி, அதனால் வாங்கிட்டேன். இது வந்து ஐ திங்க் 300 ஏதோ சொன்னார். அண்டு ஆடியோ கேசட்ஸ் எல்லாம் இருந்தது. இது எல்லாமே வந்து 100 அந்த இதில் உள்ளது. அண்ட் இது வந்து 4000 சொன்னார். ஐபாடோடு இருந்தது. அந்த ஐபாடு வந்து 80 GB கெப்பாசிட்டி. நல்லா இருந்தது ஐபாடு. ஏதோ கம்பெனியில் கொடுத்துருப்பாங்க போல் கிஃப்டாக. ஐபாட் நல்ல கண்டிஷனாக இருந்தது. ஐபாடு மட்டும் வராது, மொத்த யூனிட்டாகவே வாங்கிக்கோங்க 4000ன்ற மாதிரி சொன்னார். ஏற்கனவே வந்து ரேட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க போல். ஸோ நம்ம வெறும் வாக்மேன் மட்டும் வாங்கணும். கேசட்டு வாங்கலான்னு பார்த்தா எல்லாம் 100 ருபீஸ் டிஃபால்ட்டாக சொன்னாங்க. அதில் வந்து டைட்டில் கேசட்டு கொஞ்சம் இருந்தது. சிலதெல்லாம் வந்து டைட்டில் இருக்குது, ஆனால் உள்ளே வேறு ரெக்கார்டட் கேசட் தான் இருக்குது. ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும் மக்களே. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கவர் மட்டும் பார்த்து வாங்கிடாதீங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே கேசட்லேயும் நேம் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. சில இதில் கேசட்டில் நேம் இருக்காது, பட் எந்த கம்பெனின்றதை மேட்ச் பண்ணி பாருங்கள். வெளியே கவரில் உள்ள கம்பெனியும் உள்ள கேசட்டில் உள்ள கம்பெனியும் மேட்ச் ஆகணும். ஸோ நம்பர் இருக்குது, வேணும்னா கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது டாக்கு நல்லா இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்ச இது ஒர்த்தாக இருக்குமா. 4000 ஜாஸ்தி தான். நம்ம ஐபாட் ஒரு 1500 போட்டுக்கலாம். இது ஒரு 1500, 3000, 2500 கிடச்சா கூட ஓகே தான். இது வேறு ஐட்டங்கள் பாருங்கள், எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். பிரிண்டர் வந்து 2000 தான். இது இங்க் டேங்க் டைப்பு. இங்க் ஜெட் கிடையாது, இங்க் டேங்க். ஸோ இங்க் டேங்க் தான் ரிலையபிள் பிரிண்டர். ரொம்ப காலத்துக்கு வரும் இந்த இங்க்கு. கலர் பிரிண்டர் வேறு. ஹைஃபை செட்டு அங்கங்கே இன்றைக்கும் பார்க்க முடிஞ்சது. எல்லாம் வந்து நீங்கள் நம்ம ப்ரைஸ் பார்கெயின் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. இந்த ஸ்கோப் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. ஆசிலோ ஸ்கோப் 1000 ருபீஸ். பட் எங்கேயோ மண்ணுக்குள்ளே புதஞ்சிருந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ்.
ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்கல. ஒன்று தேவை நம்மளுக்கு, பட் இருந்தாலும் பார்க்கலாம் நம்மளுக்கு எப்போயா கிடைக்கும். மிக்சரும் பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க, ஆடியோ மிக்சர். அண்ட் இங்கே ஒரு டிவி பார்த்தேன் மக்களே. பின்னாடி உள்ள டிவியை பாருங்களேன் சைஸு. ஃப்ரண்ட்டில் உள்ளதுக்கும் பின்னாடி உள்ளதுக்கும் எப்படி ஒரு 29 இன்ச்சு வரும்னு நினைக்கிறேன். அது நல்லா ஜைஜான்டிக்காக இருந்தது. அப்புறம் ஒரு லெதர் பேக் வச்ச ஒரு விசிஆர், பிபிஎல் சானியோ. பட் தண்ணியில் நிறைய முங்கி இருந்திருக்கு போல். எல்லாமே இதாகி போயிருந்தது, டேமேஜ் ஆகி. அநேகமாக மழையில் நனைஞ்சிருந்துருக்கும். ஸோ ஃபுல்லாக பேர்ன் அவுட் ஆகியிருந்தது. ஸோ அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸ்பீக்கர்ஸும் ஏவிஆரும் அதையும் வாரம் தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஒரு பழைய மேக் ஒன்று பார்த்தேன் நான். இது ஐ திங்க் மேக் புக் ப்ரோ தான் நினைக்கிறேன். பழைய காலத்து ஸ்டார்டிங்கில் வந்தது. அநேகமாக 2010க்கு முன்னாடி உள்ளதுன்னு நினைக்கிறேன். பேட்ரி வந்து டிட்டாச்சபிள். இதெல்லாம் நம்ம பேட்ரி கழட்டிக்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த ஒயிட்டு மேக்குன்றது ஒரு கிரேஸ். இது பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து நம்ம தனியாக கழட்டிக்கலாம். ஹோம் தியேட்டர் சிஸ்டம்ஸ் இன்றைக்கும் பார்க்க முடிஞ்சது. வேறு ஐட்டம், இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்ஸ் பாருங்கள். சீலிங் ஃபேன்ஸ், ஸோ இந்த ஷாப்பில் வந்து நம்ம நிறைய ஐட்டம் பார்க்க முடிஞ்சுது. இதில் வந்து நம்ம ஒரு கார்மினுக்கு ஒரு அடாப்டர் ஒன்று தேவைப்பட்டது. கார்மின் ஜிபிஎஸ். கார்மின் ஜிபிஎஸ் இங்கேருந்து தான் வாங்கினது. அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. நம்ம இந்தியன் மேப்ஸ் எல்லாம் லோட் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து ஒரு கார் அடாப்டர் ஒன்று வாங்கிக்கிட்டேன். இங்கே வந்து நிறைய கேபிள்ஸ் சீப்பாக போட்டிருந்தாங்க. HDMI, ஈத்தர்நெட், பவர் கேபிள்ஸ், அடாப்டர்ஸ். ஸோ வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே சீல்டு பேக்காக தான் இருந்தது. இதாக தான் ஃப்ரெஷ் பீஸாகவே தான் இருந்தது. பட் ஏஜ் தெரியல, அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ இந்த பெர்மனண்ட் மார்க்கர் வந்து ஒன்று 10 ரூபான்னு சொல்லி சேல் போட்டிருந்தாங்க. நம்மக்கிட்ட டக்குன்னு கையில் சில்ட்ரன் சொல்லி 10 ரூபா மட்டும்தான் இருந்தது. ஸோ ஒன்று மட்டும் தான் வாங்கினோம். ஐ திங்க் 5 ரூபான்னு நினைக்கிறேன். இது 2 வாங்கினேன் நான் 10 ருபீஸ்க்கு. அண்ட் நிறைய இந்த டெஸ்க்டாப் ஸ்பீக்கர்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள். இந்த சோனி விசிஆர் ஒன்று இருந்தது. இது வந்து ரன்னிங் இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா உள்ள கேசட்டு அப்படியே ஸ்டக்காக இருந்தது. பட் இந்த மாடல் என்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்குது ஃபால்ட்டில். சரி ஸ்பேருக்கு தேவைன்ட்டு அது ஒன்று வாங்கிட்டேன் நான். 500 ருபீஸ் தான். அண்ட் கேசட்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருந்தது நிறைய. இதெல்லாம் வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கு இந்த கேசட்ஸ்லாம். பட் இன்றைக்கி பார்க்கும்போது எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருந்த மாதிரி இருந்தது. பட் டவுட்டு தான் இது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது அந்த உள்ள என்ட்ரன்ஸில் கொஞ்சம் தூரத்தில் வரும். இது ரைட் சைடில் இருக்கும். ஸோ அந்த ஷாப்பில் இந்த ஃபிலிப்ஸ் 2-in-1 பார்க்க முடிஞ்சது. நல்ல ஒரு மிலிட்ரி கண்டிஷனில் இருந்தது. இதை பார்க்கும்போதே ரக்கடாக இருந்தது. ஆனால் வெயிட் இல்லை, லைட் வெயிட்டாக இருந்தது. இந்த ப்ரைஸ் கேட்கல நான். அகைன் இன்றைக்கும் ஒரு சோனி ட்ரினிடான் டிவி பார்க்க முடிஞ்சது. இது சூப்பர் டிவிங்க. இது ஏற்கனவே என்கிட்ட இருக்குது, நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது. பட் நான் வெளியே வந்து சைதாப்பேட் ஆன்டிக் ஷாப்பில் தான் வாங்கினேன். அங்கே வாங்கும்போதே 1000க்கு தான் வாங்கினேன். இங்கே வந்து 1500ன்ட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்கெயின் பண்ணி 1000க்கு வந்து அதுக்கப்புறம் தூக்கிட்டு போனோம். அதனால் வச்சுட்டேன். அங்கேயே வந்து பிபிஎல் சானியோ விசிஆர் இருந்தது. இப்போ இந்த ரெகுலராக இந்த விசிஆர் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறேங்க. இது ஒரு பக்கா விண்டேஜ் விசிஆர். அவர் ஆன் பண்ணி காமிச்சார், ஆன் ஆச்சு. பட் கேசட்லாம் எதுவும் போட்டு பார்க்கல, ஒர்க் ஆகலாம். ஏன்னா உள்ள கண்டிஷன் பார்க்கும்போது டிரான்ஸ்ஃபார்மர்லாம் சூப்பராக இருந்தது. அண்ட் இங்கே பாருங்கள், பைஜூஸோட டேப்.
இந்த கோவிட் டைமில் எவ்வளோ ஆட்டம் போட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி எவாலுவேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தி, இப்போ இவங்க நிலைமையை பாருங்கள். சந்தைக்கு வந்துட்டாங்க, பல்லாவரம் சந்தைக்கு. ஒரு டேபும் வந்து 4000. மேபி இருக்கலாம், ஒர்த்தாக இருக்கலாம். ஏவிஆர்ஸ் பார்க்க முடிஞ்சது 5000. இதெல்லாம் ரன்னிங் கண்டிஷன் தெரியாது, ரிஸ்க் எடுத்து வாங்கி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நெட்வொர்க் சப்போர்ட் உள்ளது, ஸோ ஸ்ட்ரீம் பண்ணி பாட்டு கேட்டுக்கலாம். கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரிஜினல் போனால் எனக்கு தெரிஞ்சு 40-50K வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது டெக்னீஷியன்ஸ் வந்து வாங்கி இதை ரெடி பண்ணலாம். பட் அகைன் டெக்னீஷியன்ஸ்க்கே தெரியும் இது வந்து ரிஸ்க்காக இல்லையான்ட்டு. அவங்கள மாதிரி ஆட்கள் வச்சு தான் இந்த மாதிரி செட்டு வந்து வாங்கணும். நம்ம எதுவும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, ஏன்னா உள்ளே என்ன ஃபால்ட் இருக்குன்னு தெரியாது. செலவு வந்து 5000லேருந்து 10,000 வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலேயே கூட போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து கை வைக்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் ஐ திங்க் 2000 ஏதாவது சொன்னேன்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே சேர்த்து பேர், இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ். இங்கே பாருங்களேன், ரெசிஸ்டர்ஸ் ஸ்ட்ரிப்பு ஒன்று வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சது ஒரு 10 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கலை நான், பட் பார்த்தேன் நான். பரவாயில்ல, இதுவும் வந்து அப்படியே தேடுனா கிடைக்குது அங்கங்கே. அப்படியே பாருங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம் இருக்கான்ட்டு. டூ இன் ஒன்ஸ் இதெல்லாம் கூட இருக்குது. கேஸ் ஸ்டவ், ஆடியோ செட்ஸு, அண்ட் இந்த ஸ்பீக்கர் பாருங்களேன். நான் வந்து ஃபஸ்ட்டு இதை வாட்டேஜ் ஜாஸ்தின்னு நினச்சேன், பட் உள்ளே பார்த்தா கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. ஸோ பாக்ஸ் ஒன்றா இருக்குது, உள்ள ஸ்பீக்கர் வேறு டைப்பாகவும் இருக்குது. இதெல்லாம் வந்து ரிஸ்க்குனா அதான் வாட்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 4 ohms தான் நினைக்கிறேன், போட்டாலும் தாங்காது. ஐபேஸ் வூஃபர் வெளியே மட்டும் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட், ஆனால் உள்ள ஸ்பீக்கர் குவாலிட்டி வேஸ்ட்டு. மல்டிமீட்டர் நிறைய குவிச்சு போட்டிருந்தாங்க, பட் எதுவுமே ஆன் ஆகலை. மேபி ஏதாவது ஃபால்ட் இருக்கலாம். எனக்கு வந்து கேபிள் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. சரி, நம்மளுக்கு அந்த ப்ரோப் கேபிள் மட்டும் பார்த்தேன் நான், பட் எல்லாமே உடஞ்சி போயிருந்தது டிப்பில். அங்கே ஒரு தனியாக வீ கன்சோல் ஒன்று இருந்தது. இந்த கவர்மெண்ட் டிவியை பாருங்களேன், நல்ல ஷேப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு பிராண்டட் டிவி மாதிரியே இருந்தது டக்குன்னு பார்க்கும்போது, வித் ரிமோட்டோடு வச்சுருந்தாங்க. சிடிஸ், கேசட்ஸ், பட் இதெல்லாம் வந்து மிக்ஸ்டு இதாக இருக்கும். இந்த கர்வ் டிவி பார்த்தீங்களா, இது வந்து 700 rupees தான் சொன்னாங்க. நான் ஒர்க்கிங் கர்வ் டிவி. டிஸ்பிளேக்கு சப்போஸ் யாருக்காவது ஸ்பேர் இருக்குன்னா கூட எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். கர்வ் டிவி. ஸோ இன்றைக்கும் கார்வான் பார்க்க முடிஞ்சது. கார்வான், சரிகமா கார்வான் 3 பீஸ் வச்சுருந்தாரு. அதில் ஒன்று தான் ஒர்க்கிங் வந்து 1600, நான் ஒர்க்கிங் வந்து 800, 1000 ஆர் 800ன்ற மாதிரி சொன்னார். ஸோ இது ஒன்று மட்டும்தான் ஒர்க்கிங் இருந்தது. எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், ஆன் ஆச்சு, சவுண்டு வந்தது. பட் ஆனால் ப்ரைஸை ஏற்றிட்டாங்க. 1600, 1200 இருந்தது லாஸ்ட் வீக்கு. இந்த வீக்கு 1600, நான் ஒர்க்கிங்கு 1000. பட் பார்கெயின் பண்ணி ஐ திங்க் 800 700க்கு வாங்கினாங்க மக்கள். பட் இதை தான் இப்போ வந்து இனிமேல் போக போக எல்லா ப்ரைஸும் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொடுத்து வாங்கிறதுக்கு ஆளுங்க இருக்கனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 3 கார்வனில் 2 கார்வன் அப்போயே சேல் ஆயிடுச்சு, ஒன்று மட்டும் இருந்தது. ஐ திங்க் ஒர்க்கிங் மட்டும் வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். நான் ஒர்க்கிங் 2 சேல் ஆயிடுச்சு.
ஸ்பீக்கர்ஸ் இருந்தது. இது வந்து 800 சொன்னாரு. 2 ஸ்பீக்கரும் சேர்த்து எடுத்தா. ரொம்ப பெரிய சைஸா இருந்தது. ஆனா பேப்பர் உள்ள ஃபால்ட் இருக்குன்னாரு. பேப்பர் பிஞ்சு இருக்கு. அது வந்து ரெடி பண்ண வேண்டியது இருக்குன்ட்டு. அந்த ஸ்பீக்கர் வந்து அதுவும் அது 1000 1200 ஏதோ சொன்னாரு. இந்த தக்காய் டெல்லி இது. பட் நல்லா இருந்தது ஸ்பீக்கர் கண்டிஷன். இதெல்லாம் வந்து 150 தான். நம்ம சோலார் கேட்ஜெட்ஸ். நிறைய ப்ளூடூத் ஸ்பீக்கர் இதெல்லாம் வந்து இங்கே பார்க்க முடியும். 50 ருபீஸ்லேருந்தே இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ். இங்கே ஒரு வாக்மேன் நம்மளுக்கு கண்ணில் தென்பட்டது. சரி நானும் வீடியோகான் வாக்மேன் தான். க்யூரியஸாக எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். உள்ள மெக்கானிசமே டேமேஜ் ஆகிருந்தது. எல்லாம் வீலெல்லாம் உடஞ்சி போயிருந்தது. சரி அதை எடுத்து வேஸ்ட்டு தான்ட்டு வச்சுட்டேன். இந்த சைனீஸ் டால்ஸ் எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது. ஸோ இந்த ஸ்டீரியோ ஆம்ப் இந்த வாரமும் பார்க்க முடிஞ்சுது. இந்த வாரம் இதோட ப்ரைஸ் 8000 சொன்னாங்க. லாஸ்ட் வீக்காவது 7000 தான். பட் இது ஸ்டீரியோ ஆம்ப்பு நல்ல பக்க ஆம்ப் தான். பட் ஐ திங்க் யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னு நினைக்கிறேன் அது. இந்த ஒரு 2-in-1 செட்டும் இருந்தது. நல்ல டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ஒரு டிரான்ஸ்பரண்ட் டைப்பில். சவுண்ட் பார், சப்வூஃபர்ஸ், நிறைய சிசிடிவி கேமராஸ். ஸோ ஒரு இடத்துல புதுசாக எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தா இது ஒரு விண்டேஜ் ரேடியோ ஒன்று கண்ணில் மாட்டிச்சு. இது யூஸ்வலாக லெதர் பவுச்சில் வரும். பட் லெதர் பவுச்சை காணும். ரேடியோ மட்டும் இருந்தது. அது டிசி அடாப்டரும் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் ஆயிலில் முக்கி வச்ச மாதிரி இருந்தது. ஃபுல்லாக ஒரு மாதிரி கிரீஸ் தடவுன மாதிரி. நிறைய வைஃபை அடாப்டர்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. நிறைய இருக்குது. ரெக்கார்ட்ஸ் இருந்தது. ரெக்கார்ட்ஸு பார்க்கறதுக்கு டைம் இல்லை பொறுமையாக பார்க்கறதுக்கு. ஒரு சில பேர் கேட்குறீங்க 70s 80s உள்ள ரெக்கார்டு கிடைக்குமான்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு அதில் உள்ள மூவி லிஸ்ட்டை எடுத்து மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு பொறுமை இல்லை. அண்டு இந்த 2-in-1 ஷாப்பு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. ஜானகிராமன் தான். அவர் சிம்மு ரெடி பண்ணிட்டாரு. இப்போ ரீச் பண்ண முடியும். சப்போஸ் ஏதாவது யூனிட் இன்ட்ரெஸ்டிங் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள் கால் பண்ணி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கடை மாதிரி தானே இருக்குது. நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி கடையை பார்த்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. பட் இந்த மாதிரி கடையிலையும் 1-2 ஏதாவது பொருள் மாட்டோம். அப்படி தான் நான் இதை செக் பண்ணிகிட்டே இருந்தேன். அதில் பார்த்தா ஒரு மினி ஹைஃபை செட்டு வந்து இரும்பு பற்றையில் ஈக்கு என்ன வேலைன்ற மாதிரி அங்கே ஓரமாக உட்காந்துருந்தது. இது பார்த்தீங்கன்னா சிடி ப்ளஸ் கேசட் போடுற மாதிரி ஒரு நல்ல யூனிட் தான் இது. சானியோவோடது மினி ஹைஃபை. இதெல்லாம் வந்து டக்குன்னு நம்ம இரும்பு ஐட்டங்கள் நினச்சி விட்டுட்டு போயிடுவோம். ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ். அண்டு ஒனிடாவோட கேண்டி டிவி 14 இன்ச்சு. இது பார்க்குறதுக்கே வந்து க்யூட்டாக இருக்கும். ஒரு மாதிரி ஷேப்பே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி சேலுக்கு இருந்தது. அண்ட் இது வந்து புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் மாதிரியே இருந்தது. பட் ஏதோ ஒரு ஹைஃபை செட்டோட ஸ்பீக்கர்னு நினைக்கிறேன். தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே ஒருத்தர் 20 ருபீஸ் சொன்னார் கார்பெட்டு. அது இங்கேயும் சேலுக்கு வச்சுருந்தாங்க.
இங்கே ப்ரைஸ் கேட்கல நான். ப்ரெஷர் வாஷர் பற்றி கேட்டிருந்தீங்க. 1000 rupees. டெமோ காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் ஃபோர்ஸாகவே தான் வந்தது. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வரேன்னாரு பேட்ரி. ஸோ இதெல்லாம் வந்து ஐ திங்க் 500 ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். காம்பேக்ட் சின்னது இது, ஸ்க்ரூ ட்ரைவர் டைப்பு, பவர் ஸ்க்ரூ ட்ரைவர்னு சொல்லலாம். லெக் பம்ப், ஏர் பம்ப் இருந்தது, லெக்கில் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணு. அண்ட் இதோட ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள். இது வந்து 12,000 அந்த காங்க்ரீட்டு உடைக்கிறது. ஸோ இது வந்து ஐ திங்க் 8,000. எல்லாம் கம்பெனி தான், பாஷ்க்கு. அண்ட் இதெல்லாம் வந்து 2,000. அப்புறம் 1,500 அந்த கடைசியில் உள்ளது, 1,200 அந்த மேலே உள்ளது. பேட்ரி ஆப்ரேட்டட்லாம் ஐ திங்க் 1,500, 1,300ன்ற மாதிரி சொன்னார். நேரில் பார்த்து பார்கெயின் பண்ணிங்கன்னா இன்னும் குறையும். ஸோ நான் சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே வந்து பிஃபோர் பார்கெயின். ஸோ இங்கே பாருங்கள், இது அந்த நியர் பெட் ஷாப் பக்கத்தில் வந்துட்டோம். அங்கங்கே லேப்டாப்ஸு அது இதுன்ட்டு நல்ல ஐட்டங்கள், ஸ்க்ராப் ஐட்டங்கள் மிக்ஸாக தான் கிடக்கும். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் இது பண்ணணும். இங்கே ஒரு அதே ஏரியாவில் வந்து இந்த மாதிரி டிவிஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக அலைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான். பெட் ஷாப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கிளம்பிட்டேன் நான். கிளைமேட்டு சூப்பராக இருந்தது. ஷாப்ஸும் வந்து நிறைய ஓப்பன் பண்ணியிருந்தாங்க கிறிஸ்மஸ்க்கு அப்புறம். 1-2 ஷாப்ஸ் தான் மிஸ் ஆகுது. நான் ரெகுலராக போகிற 2 ஷாப்பு திறக்கலை, காணும். இங்கே பாருங்களேன், இந்த ரோப்பெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. சரி, அப்படியே வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து சரி போகிற வழியில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்த்தோம். அண்ட் இங்கே பாருங்களேன், இதெல்லாம் வந்து செய்யறதே ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். இது சில ரீல்ஸ் பார்த்துருக்கேன் நான். ஒரே கல்லை எடுத்து இதை வந்து ரெடி பண்ணுவாங்கன்ட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இங்கே சேலுக்கு வச்சுருக்காங்க. அண்டு அதுக்கப்புறம் போகும்போது பார்த்தா இந்த கேசட் டெக் ஒன்று இருந்தது. பவர் ஆன் கண்டிஷன் மட்டும்தான், ரன்னிங் தெரியாது. பட் இது ஓப்பன் பண்ணி பார்த்தேன், எப்படியும் வந்து நிறைய வேலை இருக்குது. இது ஆனால் சூப்பர் செட்டுங்க. இது எல்லாம் ஃபெதர் டச்சு ரெக்கார்டிங் யூனிட். இது உள்ளே வந்து ரொம்ப நாள் ஓடாமல் இருந்த கண்டிஷன் தெரிஞ்சுது. இதை வந்து கண்டிப்பாக எடுத்து ரெடி பண்ணணும். பட் இருந்தது. இதை வந்து நம்பர் செக் பண்ணி பாருங்கள், சப்போஸ் யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா. ஸோ இது கொஞ்சம் அதுதாங்க, இந்த மாதிரி செட்டெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வரும். பட் ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருந்தால் எடுத்து நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து வாங்கி அதுக்கப்புறம் ரெடி பண்ண பார்க்கலாம். பட் எடுத்தோடனே 4,000னா இன்ட்ரெஸ்டே வராது, அப்படியே ட்ராப் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.